Hi, good morning to everyone. Today we will see the name of the word verb plus ing. When a verb is used with ing as a verb, that part is called present participle. For example, I am reading. Now, reading, am reading. Read is the main verb. Reading, am followed by reading. So, reading forms a part of the verb. அதனால இதுக்கு பேர் present participleன்னு பேர். He is reading. They are reading. அப்போ present participleங்கிறது verb ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய அந்த வார்த்தை. இதே present participle verb plus ing ஃபார்மை we can use as a verbal noun. Then it is called gerund. வெர்பல் நவுன்னாலும் ஜெரண்டுனாலும் ஒன்று தான். இது எப்படி அப்படின்னு கேட்டால், we use this form as a noun. ஜெரண்ட் ஒரு வாக்கியத்தில் முதல்ல வந்ததுன்னா அது சப்ஜெக்டாக வரும். ஜெரண்டுங்கிறது வெர்பல் நவுன். அந்த வெர்பல் நவுன் சப்ஜெக்டாக வரும். எப்படி வரும்? ரீடிங். ரீடிங் அப்படின்னா வாசித்தல்னு அர்த்தம். வெர்போட ஐஎன்ஜியை சேர்த்துட்டிங்கன்னா அது நவுன் மீனிங் வந்துடும். Reading is good for the mind. Reading improves the mind. அப்போ இது சப்ஜெக்ட் ரீடிங்கிறது நவுன். அங்கே இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக இருக்கு. Drinking juice is good for health. Drinking juice, drinking அது சப்ஜெக்ட் ஆகுது. ட்ரிங்கிங் ஜூஸ். Seeing is believing. Seeing அது சப்ஜெக்ட் ஆகுது. அப்போ ஒரு சென்டென்ஸில் ஜெரண்ட் சப்ஜெக்டாக வரும். செகண்ட், ஜெரண்ட் மே ஆல்சோ கம் ஆஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஆப்ஜெக்டாகவும் வரும். அது எப்படின்னா, she likes swimming. She likes what? What does she like? She likes it. She likes swimming. அப்போ swimming is here used as a noun. Stop talking. கிளாஸில் டீச்சர்ஸ் பேசும்போது stop talking. Stop அது verb. Talking அது ஆப்ஜெக்ட். வேறு முன்னாலே யூ வரணும். Understood. Stop talking. And talking is a gerund. It does the function of an object. Women enjoy shopping. Shopping. You know what shopping means. So women enjoy what? Shopping. Buying things in shops. So இங்கே இது ஆப்ஜெக்டாக வருது. மூணாவது, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷனாக வரும். எக்ஸாம்பிள் கலா இஸ் நெவர் டயர்ட் ஆஃப் டாக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா, she is not tired. She is not tired, களைப்பு இல்லை. ஆஃப் டாக்கிங். அப்போ ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து இந்த ஜெரண்ட் வருது. She is never tired of talking. I am sorry for keeping you waiting. அப்போ keeping you waiting. Sorry for keeping you. அது ப்ரிப்போசிஷனுடைய ஆப்ஜெக்டாக இருக்குது. The man insisted on driving the car himself. On, insisted on preposition. Driving the car. And driving is a gerund. Then, gerund is used as a complement of verbs. We have already seen a sentence. Seeing is believing. Seeing is believing. Now here, it is the complement of the verb is. Seeing is what? Seeing is believing. Paying a woman less pay is continuing an old justice. It is what? What? The answer becomes a complement.
So it becomes the complement of a verb, continuing an old injustice. We can also use gerund in compound nouns. Compound noun is a combination of two nouns giving a different meaning from the individual words. நம்ம சேர்க்கிறோம் இல்லையா ரெண்டு வார்த்தையை, அந்த ரெண்டையும் சேர்த்தா அதுக்கு ஒரு தனி பொருளும் வரும். அந்த ரெண்டு பொருள் அடிப்படையிலையும் இருக்கலாம். There was a blue flag at the firing point. ஃபயரிங்னு தனியாக எடுத்தீங்கன்னா தனியாக எடுக்கும்போது அது வெர்பாயிரும். இப்போ இங்கே வந்து ஃபயரிங் பாயிண்ட்ஸ் இது காம்பவுண்ட் வேர்டு. அப்போ அந்த ஃபயரிங்கிறது இங்கே ஜெரண்டாக இருக்குது. திஸ் இஸ் தி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். நம்ம தமிழ்நாட்டிலே வேலை பார்த்துட்ருக்கோம். திடீர்னு கல்கட்டாவில் மும்பையில் ஒரு வேலை கிடைக்குது, அங்கே போகிறோம். வாழ்க்கை முறை மாறி போகும் இஃப் இட் இஸ் அ ரெகுலர் ஜாப். அப்போ அது என்ன சொல்கிற, வாழ்க்கையில் அது திருப்பு முனைன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். இன்னொரு வேர்டு இருக்குது, ஃப்ரையிங் பேன். அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சட்டிக்கு ஃப்ரையிங் பேன். த ஃப்ரையிங் பேன் ஹேஸ் டு பி கிளீன்ட். இது வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போது வெர்பல் நவுன் அப்படின்னா verb plus ing used as a noun, it is called a gerund. Gerund is used as a subject of a sentence, the object of a sentence, object of a preposition, and then in compound words, and also as a complement of a verb. This is how we can use a gerund in 5 different ways.